வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் நான் எம் அசீம் முகமது. இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சீன அரசாங்கத்தின் அன்பளிப்பாக இலங்கை வரும் சைனாஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள ஜனாதிபதி தயார் நிலையில். நாட்டிற்கு 6000 வாள்களை கொண்டு வந்தமை தொடர்பில் 2 CID குழுக்கள் விசாரணை. ஆயுதங்கள் மற்றும் 300 கிலோகிராம் போதைப் பொருளுடன் இலங்கை படகொன்று இந்தியாவில் சிக்கியது. தற்போதைய அரசாங்கத்தின் முதலாவது தேசிய பாடசாலை மாணவர் உரிமைக்கு கையளிப்பு. அரசாங்கம் பாம் எண்ணெய்க்கு வேலியிட்டதால் எதிர்க்கட்சி தேங்காய் எண்ணெய் மீது தாக்குதல் நடத்துவதாக அமைச்சர் விமல் குற்றச்சாட்டு. கொரோனாவின் ஆரம்பம் தொடர்பில் ஐநாவின் கருத்துக்கு 14 நாடுகள் எதிர்ப்பு. சீன அரசாங்கத்தின் அன்பளிப்பாக 6 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசி தொகை இன்று நாட்டிற்கு கிடைக்கவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இதனை பொறுப்பேற்கவுள்ளார். சீன அரசாங்கத்தினால் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் நன்கொடையாக இன்றைய தினம் எமக்கு 6 லட்சம் சைனாஃபார்ம் தடுப்பூசி கிடைக்க உள்ளது. நாட்டுக்குள் பயன்படுத்தவே இது கிடைக்கிறது. இந்த தடுப்பூசியை இந்நாட்டில் பணிபுரிவதற்காக வருகை தந்துள்ள சீன நாட்டவர்களுக்கே முதலில் செலுத்த வேண்டும் என சீன அரசாங்கம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. அதற்கமைய கொழும்பு நகரிலும் கண்டியிலும் புத்தளத்திலும் ஹம்பாந்தோட்டையிலும் சீன நாட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசியை ஏற்ற நடவடிக்கை எடுப்போம். இந்த தடுப்பூசியும் 2 டோஸ்களாக வழங்கப்பட வேண்டும். அதன் பின்னர் நிபுணத்துவ குழுக்கள் வழங்கும் ஆலோசனைக்கு அமையவும் பரிந்துரைக்கு அமையவும் எதிர்காலத்தில் இந்த தடுப்பூசியினை எமது நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துவது குறித்து நாம் தீர்மானிப்போம். ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கைக்கு 6000 வாள்கள் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 2 விசேட குழுக்களை அமைத்து விசாரணைகளை மேற்கொள்வதாக சட்டம் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் பரந்துபட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறி அதிவணக்கத்திற்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி தாக்கல் செய்த ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜராகியிருந்த அரச சிரேஷ்ட சட்டத்தரணி அவந்தி பெரேரா இதனை குறிப்பிட்டார். இந்த மனுவானது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி அர்ஜுன் ஒபேசேகர மற்றும் மாயதுன்ன கொராயா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. போலீஸ் அதிபரின் உத்தரவுக்கமைய உதவி போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையின் கீழ் 2 விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலாவது தேசிய பாடசாலை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர CMS ஆண்கள் பாடசாலை மற்றும் மகளிர் பாடசாலை ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர வித்யாலயம் என்ற பெயரில் புதிய தேசிய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர புதிய தேசிய பாடசாலை கலவன் பாடசாலையாகும். இதன் முதல் மாணவனை பதிவு செய்யும் நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தலைமையில் இடம்பெற்றது. ஒரு தேசிய பாடசாலை எனும் இல்லாத 123 பிரதேச செயலர் பிரிவுகளுக்கு 123 தேசிய பாடசாலைகளை ஆரம்பிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் 28ஆம் தேதி இடம்பெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே இங்கு குறிப்பிட்டார். கோட்டை நகரசபை தலைவர் IV பிரேமலால், கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரன் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். கோட்டை பகுதிக்கு தேசிய பாடசாலை ஒன்று கிடைத்தமை தொடர்பில் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். பாசல் அத்தியாபன பத்ததிய குணாத்மக பாடசாலை கட்டமைப்பு மிகவும் ஆரோக்கியமான முறையில் சிறந்த திட்டமிடலின் கீழ் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பில் மக்கள் மத்தியிலும் இதற்கு பெரும் வரவேற்பு உள்ளது. இன்று நாம் பழைய முறைமைகளை தவிர்த்து இன்றைய உலகின் வளர்ச்சி போக்கிற்கு அமைய புதிய கல்வி முறைகள் தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. நாம் கட்டாயம் கல்வி சீர்திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். உள்நாட்டு தயாரிப்புகளை வலுப்படுத்துவதற்கு உலக மட்டத்தில் சிறந்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர தேசிய வர்த்தகர்கள் 25 பேருக்கு மேட் இன் ஸ்ரீலங்கா நாமத்தை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் முனைவோர்கள் மேட் இன் ஸ்ரீலங்கா நாமத்தின் கீழ் தமது உற்பத்திகளை தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. நிகழ்வில் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவும் இணைந்திருந்தார். අපේ බලාපොරොත්තුව
මේ අවුරුදු මැද භාගය වන විට இந்த ஆண்டின் நடுப்பகுதியாகும் போது இந்நாட்டில் மேட் இன் ஸ்ரீலங்கா தயாரிப்பிற்கான அங்கீகாரம் பெற்ற விசேட தொழில் முனைவோர் பலரை உருவாக்குவது எமது எதிர்பார்ப்பாகும். இந்த சந்தர்ப்பத்திலாவது எம்மால் உள்நாட்டில் உற்பத்திகளை மேலோங்க செய்ய முடியாது போனால், அதேபோல் இந்நாட்டிலிருந்து வெளியில் செல்லும் பணத்தை குறைத்துக் கொள்ள முடியாமல் போனால், வெளிநாட்டு வர்த்தக சந்தை ஊடாக பயணிக்கக்கூடிய ஆரோக்கியமான உயர்தர பொருட்களை கொண்டு சென்று ஏனைய நாடுகளில் தயாரிப்பு பொருட்களோடு போட்டி போடும் உற்பத்தி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்க முடியாது போனால், அதற்கான அரசு அனுசரணை வழங்கி அதனை மேம்படுத்தி மேட் இன் ஸ்ரீலங்கா என்ற நாமத்தை உலகமயப்படுத்த முடியாது போனால், இந்த தடையை எம்மால் எப்போதுமே தாண்டி செல்ல முடியாது போகும். ජනගත කරන්න අපට බැරි නම් මේ තියුණු කඩයිම අපිට පහු කරන්න පුළුවන්කම ලැබෙන්නේ නැහැ. அரசாங்கம் பாம் எண்ணெய்க்கு வேலையிட்டதால் வர்த்தகர்களும் எதிர்க்கட்சியினரும் தேங்காய் எண்ணெய் பிரச்சினையை பிடித்துக் கொண்டு நாடகமாடுவதாக அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். மேலும் பல ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தேங்காய் எண்ணெய் தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். මේ ඇෆ්ලටොක්සින් කියලා කියන්නේ எஃப்லாடொக்சின் எனப்படுவது ரசாயன பதார்த்தமாகும். அது விஷத்தன்மை கூடியது, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது, கல்லீரலில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. அவை இன்று களஞ்சியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது முற்றுமுழுதாக உணவு சட்டம் மற்றும் கொள்கைக்கு எதிரானது. ප්‍රතිපත්තියට විරුද්ධයි. தேங்காய் எண்ணெய் மாத்திரமல்ல, மேலும் பல மனித பாவனைக்கு பொருந்தாத பொருட்களும் நாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த நாட்டில் புதுமையானதொரு திறந்த பொருளாதார கொள்கை காணப்படுகின்றது. இந்த கட்டமைப்பில் மோசடிமிக்க அதிகாரிகள் உள்ளனர். மோசடியான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன. இந்த விடயத்தில் சில அரசியல்வாதிகளின் தேவை இருக்கலாம். இவ் அனைத்து காரணங்களினாலும் நாம் நஞ்சடங்கிய பொருட்களை உண்ணுகின்றோம். இந்த அரசாங்கம் தேசிய வர்த்தகர்களை வலுப்படுத்த வேண்டும் என கதைக்கிறது. கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இலங்கைக்கு இந்த தேங்காய் எண்ணெய் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெய் அரசாங்கம் கொண்டு வரவில்லை, சில வர்த்தகர்கள் கொண்டு வந்துள்ளனர். அந்த தேங்காய் எண்ணெய் தரமற்றது என கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மீள் ஏற்றுமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதனை வெளியிட்டால் அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம். දැන් ඔය මේ දවස්වල පොල් இந்த காலத்தில் இந்த தேங்காய் எண்ணெய் தொடர்பில் பாரிய சத்தம் விடுவதன் காரணம் பாம் எண்ணெய்க்கு அரசாங்கம் தடை விதித்ததாகும். இந்த பிரச்சனையின் பின்னணியில் உண்மையிலேயே பாம் எண்ணெய்க்காரர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த தேங்காய் எண்ணெய் தொடர்பான ஒரு அச்சத்தை உருவாக்கினர். இங்கு நடக்கும் ஒவ்வொரு விடயத்திற்கும் பின்புறமாகவும் ஒரு பொருளாதார நிகழ்ச்சி நிரல் ஒன்று உள்ளது. அந்த நிகழ்ச்சி நிரலை நாம் சரியாக அடையாளம் காணாவிட்டால் சமூகம் என்ற அடிப்படையில் நாம் பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேரிடும். ගොදුරු වෙන්නේ විශාල විපතකට. 500க்கும் அதிகமான நிறுவனங்களில் நிவாரண விலையில் பொருட்களை கொள்வனவு செய்ய அட்டை ஒன்றை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கும் SCDC முன்னோக்கிய பயண வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் தலைமையில் இது தொடர்பான நிகழ்வு கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. தேசிய தொழில் முனைவோரை வலுப்படுத்துவதன் ஊடாக தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் வேலை திட்டத்தின் ஒரு கட்டமாகவே SCDC முன்னோக்கிய பயணம் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பல நிறுவனங்களின் ஊடகவியலாளர்கள் இச்சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்ததோடு சம்பிரதாய பூர்வமாக சில ஊடகவியலாளர்களுக்கு இங்கு அட்டைகள் வழங்கப்பட்டன. வங்கித்துறை மற்றும் ஏனைய துறைகள் சார்ந்த பிரதிநிதிகள் பலரும் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். இவ்வாறான அமைப்புகள் சரியாக செயற்பட்டு அரசாங்கத்துக்கு தகவல் ஒன்றை வழங்கலாம். எல்லாவற்றையும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு அமைப்பு இவ்வாறு ஒன்று சேர்ந்து நிதி ரீதியிலான வசதிகளை பெற்றுக்கொண்டு ஊடகவியலாளர்களையும் இணைத்துக் கொண்டு ஏதோ ஒரு நல்ல விடயத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவ்வாறான வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்தால் இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களில் இருந்து பலமான பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியும் என நாம் அரசாங்கத்துக்கு செய்தி ஒன்றை கூறலாம். உலகில் எங்கும் இவ்வாறானதொரு நாடு இல்லை. மேலே பார்த்து கொண்டு வாயை திறந்தால் வாயில் நீர்த்துளிகள் விழும். மரவள்ளி கிழங்கொன்றை நாக்கி வீசி எறிந்தாலும் வீசிய இடத்தில் அது முளைக்கும். பறிக்காமல் விட்டால் தேங்காய் கீழே விழும். பலாமரத்தின் எல்லா இடங்களிலும் காய்கள் காய்க்கும். வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்கு வருகை தருவதற்கு முன்னர் நாம் எந்த ஒரு நாட்டிடமிருந்தும் எதனையும் வாங்கி சாப்பிடவில்லை. சீகிரிய போன்ற இடங்களை நிர்மாணிக்கும் போது இங்கிருந்த மக்களுக்கு எந்த அளவு சக்தி இருந்திருக்கும். எனவே நாம் எங்களை தாழ்த்தி யோசிக்க கூடாது. அவ்வாறான நிலைமை இந்நாட்டில் இல்லை. எனவே அனைவரும் ஒன்று சேருங்கள். ஊடகத்துறையில் ஏறத்தாழ 6000க்கும் அதிகமானோர் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் இந்த அட்டையை பெற்றுக் கொடுக்க நாம் எதிர்பார்க்கிறோம். எதிர்காலத்தில் இந்த அட்டையின் ஊடாக கிடைக்கும் கழிவுகள் மற்றும் வசதிகளை மேலும் அதிகரித்து வழங்க இந்த நிறுவனங்களோடு நாம் கலந்துரையாடுவோம். அதேபோல் சகல ஊடகவியலாளர்களுக்கு விசேட இலகு கடன்முறை ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளோம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களின் குடும்பத்தில் உள்ள தொழில் முனைவோர்களுக்கும் கை கொடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம்.
සම්බන්ධ නිරත වෙලා දියුණු වෙන්න බලාපොරොත්තුවෙන් අපි ඒ අයටත් අත දෙන්න බලාපොරොත්තුවෙන් தபால் தொழிற்சங்கங்கள் சில ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு நியாயமற்றதென தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அவர்களின் கோரிக்கைகளில் 6இல் 5 நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏனைய பிரச்சினையை பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்ப்பதற்கான வாய்ப்பிருக்கையில் பணிப்புறக்கணிப்பு மேற்கொள்வது நியாயமற்றதென தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்தார். அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடைமுறையில் காணப்படும் குறைபாடு உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை முன்வைத்து தபால் தொழிற்சங்கங்கள் சில நேற்று நள்ளிரவு முதல் 24 மணி நேர சுகையீன விடுமுறையை அறிவித்துவிட்டு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 34 தபால் தொழிற்சங்கங்களில் 6 தொழிற்சங்கங்கள் மாத்திரமே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன. கடந்த 26ஆம் தேதி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் அவர்களது 6 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்ட பின்னணியில் முன்னெடுக்கப்படும் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை நியாயமற்றது என தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்தார். குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தபால் காரியாலயங்களின் அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உப தபால் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பிரதான தபால் காரியாலயத்தின் 190% ஊழியர்கள் பணிக்கு வருகை தந்துள்ளதாக தபால் மா அதிபர் தெரிவித்தார். எவ்வாறெனினும் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் ஸ்தம்பித்துள்ள தபால் சேவை நாளை மறுதினம் முதல் வழமைக்கு திரும்பும் என தபால் மா அதிபர் தெரிவித்தார். 300 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஆயுதங்கள் தொகையுடன் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட படகொன்றுடன் 6 இலங்கையர்கள் இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரள மாநில கடல் வலயத்திற்கு அருகில் குறித்த படகு கைப்பற்றப்பட்டதாக இந்திய போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ரவி ஹன்சி எனப்படும் குறித்த மீன்பிடி படகிலிருந்து 300 கிலோ 323 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் AK-47 வகையைச் சேர்ந்த 5 ஆயுதங்களும் 9 மில்லிமீட்டர் வகையைச் சேர்ந்த 1000 ரவைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இப்படகிலிருந்து போலி ஆவணங்கள் பலவும் கைப்பற்றப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த ஹெரோயின் தொகை ஈரானிலிருந்து வேறொரு படகில் கொண்டுவரப்பட்டு இந்த மீனவ படகிற்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களான 6 இலங்கையர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிராமிய மக்களுக்கு நிவாரண விலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வர்த்தக சந்தை பொறுமுறை ஒன்று உருவாக்க உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். தேசிய உற்பத்தியாளர்களுக்கு கை கொடுக்கும் வேலை திட்டத்தின் கீழ் அரசு அச்சக கூட்டுத்தாபனம் தயாரித்த புத்தகம் ஒன்றை வெளியிட்டு வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் தேசிய தயாரிப்புகளை அறிமுகம் செய்து வைக்கும் போது இலங்கை வணிக பல்துறை கூட்டுத்தாபனம் பாரிய சேவைகளை முன்னெடுத்து வருகின்றது. அரசு துறை தலையிட்டு உயர்ந்த ஆரோக்கியமான பொருட்களை சாதாரண விலையில் வழங்க முடியும் என அமைச்சர் இங்கு தெரிவித்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் கூட்டுறவு விற்பனை நிலையம் ஒன்று இருந்தது. அதனை அந்த ஆட்சியாளர்கள் முற்றாக நிர்மூலமாக்கினர். சத்தோசவையும் நாசமாக்கினர். அளிக்கப்பட்ட ஒன்றை பயன்படுத்தி எம்மால் கிராமங்களுக்கு சென்று இதனையும் விட அதிக நிவாரணம் வழங்க முடியாது. அந்த நிவாரணங்களை மீள சரி செய்ய வேண்டும். அதே போல் இவ்வருட இறுதிக்குள் நாம் கிராமப்புறங்களை மையப்படுத்தி 1000 கியூசப்களை அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இளைஞர்களுக்கு நியாயமான விலையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இவை அமைக்கப்படுகின்றன. ரஜ வாசல் என்ற பெயரில் அரச நிறுவனங்களை ஒரு குடையின் கீழ் கொண்டுவர இன்னும் ஒரு வேலை திட்டம் முன்னெடுத்து வருகின்றோம். 5 வருடங்களில் முற்றாக அளிக்கப்பட்ட ஒன்றை 3-6 மாதங்களில் மறுபக்கம் எடுத்து நிறுத்த முடியாது. அதனை நாங்கள் சரி செய்வோம். பிரபல்யமாகும் தீர்மானத்தை எடுப்பதை விட சரியான தீர்மானத்தை எடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். காலநிலை மாற்றம் மற்றும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய விதம் தொடர்பில் இளைஞர் யுவதிகளின் பங்களிப்புடன் தேசிய கலந்துரையாடல் ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது. யார் சுற்றாடலை நாசம் செய்தாலும் இறுதியில் பாதிக்கப்பட போவது எம்போன்றவர்களே. அதனால் அதற்கு நாம் தயாராக வேண்டும். அரசாங்கம் எப்போதும் பிரபல்யமாகின்ற தீர்மானத்தை எடுப்பதை விட சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். புதுப்பிக்கத்தக்க சக்தி துறைக்கு நாம் மாற்றமடையும் போது பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். பல வருடங்களாக நாம் ஒரு முறைக்கு பழக்கப்பட்டு வந்திருக்கின்றோம். அந்த சவாலை கடந்த 10 வருடங்களாக நாம் கதைத்தாலும் சூரிய சக்தி துறைக்கு எம்மால் மாற முடியவில்லை. காற்றாலை சார்ந்த சக்தி வளத்துறைக்கு எம்மால் மாற முடியவில்லை.
முடியாதுள்ளது. ஆனால் இன்று இருக்கும் அரசியல் தலைமைத்துவத்தின் ஊடாக அரசாங்கம் என்ற வகையில் நாம் மிகப்பெரிய ஒரு நோக்குடன் உள்ளோம். அந்த இலக்குகளை நோக்கி நகர்கின்றோம். நாம் விவசாயிகளை சேதன ரசாயன பயிற்சிகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு பழக்கப்படுத்தும் போது எதிர்ப்பு விவசாயிடம் இருந்து அல்ல, வேறொரு குழுவே இந்த எதிர்ப்பை தூண்டுகின்றனர். ஆனால் அந்த குழு எமது நாட்டு குழுவும் அல்ல. அவ்வாறான சில குழுக்கள் தான் உலக சுற்றுச்சூழல் அமைப்புக்கு நிதியுதவிகளையும் வழங்குகின்றன. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் நாம் சமூக மட்டத்தில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும். අපි සමාජ කතිකාවතක් ගොඩනැගිය යුතුයි. மன்னார் மாவட்டத்தை கடலுடவின் பொருளாதார கேந்திர வலயமாக மாற்றி அமைக்க உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். மன்னார் ஓலை துடுவாய் கடல் அட்டை இனப்பெருக்க நிலையத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பேசாலையில் நவீன வசதிகளுடன் கூடிய துறைமுகத்தினை உருவாக்கி அதனூடாக இம்மாவட்டத்தின் கடற்றொழில் துறையை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியினால் உருவாக்க திட்டமிடப்பட்ட குறித்த துறைமுக பணிகள் சிலரின் புரிதல் இல்லாத எதிர்ப்பினால் கைவிடப்பட்டது. எனினும் இம்மாவட்டத்தின் கடற்றொழிலாளர்களின் நலன் கருதி தலைமன்னாரில் புதிய ஆழ்கடல் மீன்பிடி துறைமுகத்தை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டினார். இதற்கென விசேட பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் கடற்றொழில் சார்ந்து இம்மாவட்டத்தின் மேலும் பல அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைத்து மன்னார் மாவட்டத்தை கடல் உணவின் பொருளாதார கேந்திர வலயமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இங்கு சுட்டிக்காட்டினார். அதேபோல் எல்லை தாண்டிய சட்டவிரோத குறிப்பாக இந்திய ட்ராலர் படகுகளின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. கேகாலை சுவர்ண ஜாந்தி மகாவித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டது. இதற்கென அரசாங்கம் 245 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளது. சப்ரகமு ஆளுநர் டிக்ரி கொப்பே கடுவ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இக்கட்டிடத்தில் நிர்வாக பிரிவு, வகுப்பறைகள், ஆய்வுக்கூடம், வாசிய சாலை ஆகியன அடங்கியுள்ளன. 1 லட்சம் காணி துண்டுகளை விநியோகிக்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நேர்முகத் தேர்வு காத்தான்குடியில் இவர்களுக்கான நேர்முகத் தேர்வு இடம்பெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் யு உதயஸ்ரீதர் தலைமையில் காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இத்தேர்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் தடைப்பட்டிருந்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த வேலை திட்டங்கள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவனினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சின்னக்கால போட்டமாடு கிராமத்தில் ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரனால் புதிய வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 2,60 லட்சம் ரூபாய் செலவில் பின்தங்கிய பிரதேசமான இப்பகுதிக்கான வீதி நிர்மாணம் இடம்பெறவுள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.